மகாபாரத கதை தர்ம அதர்மங்களின் பின்னணியில் திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதுரனின் அசாதாரண பிறப்புகளுடன் தொடங்குகிறது. இந்த மூவரும் ஹஸ்தினாபுரத்தின் தலைவிதியை வடிவமைத்த முக்கிய நபர்கள். ஹஸ்தினாபுரம் குரு வம்சத்தின் ஆட்சியில் ஒரு வளமான ராஜ்யம். அரசர் விசித்திரவீரியனின் மரணத்திற்குப் பிறகு வாரிசு நெருக்கடி ஏற்பட்டது. ராணி தாய் சத்யவதி குரு வம்சத்தை பாதுகாக்க உறுதியளித்து நியோக முறையை பின்பற்றினாள். தனது மகன் ரிஷி வியாசரை அழைத்து விசித்திரவீரியனின் விதவைகளான அம்பிகா மற்றும் அம்பாலிகா மூலம் குழந்தைகளை பெறச் சம்மதிக்க வைத்தாள். வியாசர் முதலில் அம்பிகாவை சந்தித்தார். அவரது பிரம்மாண்டமான தோற்றத்தால் பயந்து அவள் கண்களை மூடிக்கொண்டாள். இதனால் திருதராஷ்டிரன் குருடனாக பிறந்தான். அவரது பெயர் ராஜ்யத்தைக் கொண்டிருப்பவன் என்று பொருள்பட்டாலும் குருட்டுத்தனத்தால் ஆள முடியவில்லை. பின்னர் வியாசர் அம்பாலிகாவை சந்தித்தார். பயந்தாலும் அவள் கண்களை திறந்தே வைத்திருக்க முயற்சி செய்தாள். ஆனால் பயத்தின் காரணமாக பாண்டு மெலிந்த பலவீனமானவனாக பிறந்தான். பாண்டு என்றால் மெலிந்த என்று பொருள். விளைவை பார்த்து சத்யவதி ஏமாற்றமடைந்தாள். அவள் வியாசரை மீண்டும் முயற்சி செய்யச் சொன்னாள். ஆனால் ராணிகள் பயந்து தங்கள் பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். பணிப்பெண் மரியாதையுடன் வியாசரைச் சேவித்ததால் விதுரன் என்ற அறிவார்ந்த மகனை பெற்றாள். இப்படி 3 இளவரசர்கள் பிறந்தார்கள்: குருட்டு திருதராஷ்டிரன், மெலிந்த பாண்டு மற்றும் அறிவார்ந்த விதுரன். அவர்கள் தங்கள் பாட்டி சத்யவதி மற்றும் பீஷ்மரின் வழிகாட்டுதலின் கீழ் வளர்ந்தார்கள். பீஷ்மர் அவர்களுக்கு போர், அரசியல் மற்றும் ராஜ்ய பரிபாலனை கற்றுக் கொடுத்தார். திருதராஷ்டிரனின் குருட்டுத்தனம் அவரை ராஜாவாக தகுதி இழந்தவனாக மாற்றியது. பழங்கால சட்டத்தின்படி குருடர் ஆள முடியாது. பாண்டு பலவீனமாக இருந்தாலும் திறமையான போர்வீரனாகவும் நீதியுள்ள ஆட்சியாளராகவும் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். விதுரன் தனது அறிவால் அனைவரின் மரியாதையையும் பெற்று ஆலோசகரானார். இந்த 3 இளவரசர்களின் பிறப்பு அவர்களின் சந்ததியினருக்கு இடையிலான மோதலுக்கு வழிவகுத்தது. கௌரவர்கள் திருதராஷ்டிரனின் மகன்கள், பாண்டவர்கள் பாண்டுவின் மகன்கள். அவர்களின் பிறப்பு மற்றும் தேர்வுகளில் கருத்து வேறுபாடுகளின் விதைகள் விதைக்கப்பட்டன. திருதராஷ்டிரனின் குருட்டுத்தனம் அவரது உள் இருள் மற்றும் உண்மையை பார்க்க இயலாமைக்கான அடையாளமாக மாறியது. பாண்டுவின் வலிமை மற்றும் தலைமைத்துவ குணங்கள் அவரது பலவீனத்திற்கு எதிராக இருந்தன. விதுரனின் ஞானம் மற்றும் தர்மத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு அவரை ஒழுக்க நெறிமுறைகளின் திசைகாட்டியாக மாற்றியது.